ஓகே. ஹை டியூட். ஸோ நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேப்டாப்பில் எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும், ஸ்க்ரீன் ஷூட் பண்ணணும் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா, விண்டோ 10 இப்போ கவர்மெண்ட் லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஸ்னாப்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக நம்ம வந்து ஸ்க்ரீன் ஸ்னாப் போட்டுடலாம். பட் இருந்தாலும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றது நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். ஸோ அதுக்காகலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த OBS ஸ்டுடியோ வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. பட் நான் வந்து இது இன்னும் நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்க்கல. ஏன்னா சம்டைம் வந்து குவாலிட்டி வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து OBS ஸ்டுடியோ வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் யூடியூபர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நான் அதை யூஸ் பண்ணல. பட் இப்போ இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கணும்னால பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எப்படி வந்து இருக்கிற ஆப்ஷன் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம எப்படி வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பவர் பாயிண்ட் இருக்கும். ஸோ பவர் பாயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பவர் பாயிண்ட் வச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வாய்ஸை கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ குவாலிட்டி கூட எந்த அளவுக்கு இருக்கப்படுறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து பவர் பாயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பவர் பாயிண்ட் தெரியும். ஸோ இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிளாங்க் ப்ரெசன்டேஷன் இருக்கா, அதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வந்து இன்செர்ட் இருக்கும். ஸோ அந்த இன்செர்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இருக்கா. ஸோ ஓகே, இன்னும் திடீர்னு கேமரா மாட்டிங்க அப்படின்னா எப்பவுமே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வச்சு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ கண்டிஷனாக பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இருக்குது. அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஏரியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, செலக்ட் ஏரியா. ஸோ நம்ம அந்த ஏரியா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த எந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் வந்து நான் மாற்றி செலக்ட் பண்ண அப்படின்னா மறுபடியும் தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஏரியா செலக்ட் பண்ணி சென்டரில் வேணுமா இல்லை சைடில் எந்த பக்கம் ரெக்கார்ட் பண்ணால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெக்கார்டு ரெட் இருக்கா. ஸோ இந்த ரெக்கார்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ரெக்கார்ட் ஆகிற ஸ்டார்ட் ஆயிரும். பண்ணுறீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அதே மாதிரி மவுஸை கொண்டு போங்க. ஸோ மேலே வந்து ஸ்டாப்னு கேட்கும். ஸோ வந்து நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் தான் சுகும். பவர் பாயிண்ட்டில் போய் ரைட் கிளிக் பண்ணி கீழே அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் மீடியாஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சேவ் மீடியாஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஃபோல்டரில் போகணுமோ ஸோ அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபோல்டர் நேம் மாத்திரம் ஓகே. ஸோ கீழே வந்து சேவ்னு கொடுத்துக்கோங்க. ஸோ சேவ் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சேவ் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இன்ட்டு போட்டு இது பண்ணிங்க. ஸோ இதை வந்து டு நாட் சேவ் கொடுத்துங்க. ஸோ நமக்கு வந்து பவர் பாயிண்ட் அதை சேவ் பண்ண தேவையில்லை. பட் மீடியாவில் சேவ் ஆனால் போதும். ஸோ இப்போ பாருங்கள் அதோடைய குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத அந்த வீடியோ சேவோட குவாலிட்டி. ஓகே, இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணி விட்ருங்க. ஸோ மறக்காம நம்ம டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்குறேன். பை பை, see you.